லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடாது. அப்படி வெளியானது ஏற்புடையதல்ல, கண்டனத்திற்குரியது. அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் அது வந்து தவறுதான். அது மீது நடவடிக்கை எடுக்கும். இல்ல, காவல்துறையே பதிவேற்றம் செய்திருக்கா? காவல்துறையுடைய இணையதள பக்கத்திலையா? அந்த மாதிரி இருந்தால் தண்டனைக்குரிய குற்றம். அந்த பதிவேற்றம் செய்தவர் யாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது 21ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை. அவங்க என்ன வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் விரும்புகிற சூதாட்டத்தை நடத்த பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அதற்கு இடம் கொடுக்காது. அரசியல் ஆதாய கணக்குகளின் அடிப்படையில் நாங்கள் செயல்படவில்லை. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேர்தல் களத்திலும் கொள்கை சார்ந்த தொலைநோக்கு பார்வையோடு லாப நட்ட கணக்கில்லாமல் இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் யாரையும் மிரட்டுகிற நிலையிலும் இல்லை, எங்களை யாரும் மிரட்டுகிற நிலையிலும் நாங்கள் இல்லை.